தொகுதி பங்கீட்டிற்காக வருகை தரவிருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் சென்னை பயணம் திடீர் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், பியூஷ் கோயலின் சென்னை வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, காரணம் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று முன்தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்த 4 நாட்களுக்குள்ளாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொகுதி பங்கீட்டு எல்லாம் இறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சென்னையில் நேற்று கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்றைய தினத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருகிறார். அவர் சென்னை வந்த பிறகு அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்றைக்கு தொடங்கும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் பியூஷ் கோயல் அவர்களுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி, டிடிவி தினகரன் ஆகியோர் டெல்லி சென்றிருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலேயே அவர்கள் டெல்லி சென்றார்கள். நேற்று அமித்ஷாவை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அமித்ஷாவினுடைய அந்த திட்டங்கள் என்பது சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதை அடுத்து இன்றைக்கு அவர்கள் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் சந்தித்து அவர்களுடனான அந்த தொகுதி பங்கீடு, அரசியல் நிலவரம் உள்ளிட்டவைகள் கேட்டறிந்த பிறகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே, ஏன்னா திமுக கூட்டணி தொகுதிகளை இறுதி செய்து அவர்கள் தங்களுடைய தேர்தல் வேலைகளை மும்முரப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை அதிமுக அந்த வேலைகளை செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது பியூஷ் கோயல் பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பது என்பது, ஏன்னா இன்றைக்கு தொகுதி பங்கீட்டு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் பியூஷ் கோயலுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டது என்பது எதிர்பார்ப்பை எழுப்பிய நிலையில் தற்பொழுது அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பது கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி, தொகுதி பங்கீட்டிற்காக வருகை தரவிருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் சென்னை பயணம் திடீர் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், பியூஷ் கோயலின் சென்னை வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, காரணம் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று முன்தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்த 4 நாட்களுக்குள்ளாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொகுதி பங்கீட்டு எல்லாம் இறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சென்னையில் நேற்று கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்றைய தினத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருகிறார். அவர் சென்னை வந்த பிறகு அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்றைக்கு தொடங்கும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் பியூஷ் கோயல் அவர்களுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி, டிடிவி தினகரன் ஆகியோர் டெல்லி சென்றிருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலேயே அவர்கள் டெல்லி சென்றார்கள். நேற்று அமித்ஷாவை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அமித்ஷாவினுடைய அந்த திட்டங்கள் என்பது சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதை அடுத்து இன்றைக்கு அவர்கள் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் சந்தித்து அவர்களுடனான அந்த தொகுதி பங்கீடு, அரசியல் நிலவரம் உள்ளிட்டவைகள் கேட்டறிந்த பிறகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே, ஏன்னா திமுக கூட்டணி தொகுதிகளை இறுதி செய்து அவர்கள் தங்களுடைய தேர்தல் வேலைகளை மும்முரப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை அதிமுக அந்த வேலைகளை செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது பியூஷ் கோயல் பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பது என்பது, ஏன்னா இன்றைக்கு தொகுதி பங்கீட்டு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் பியூஷ் கோயலுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டது என்பது எதிர்பார்ப்பை எழுப்பிய நிலையில் தற்பொழுது அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பது கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.